அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கன் திரு. இப்போ டொரண்டோ கனடாவில் காலையில் நேரம் 8:15. பாரிஸில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி அசோக் ஜோஹன் கண்ணமுத்து அவர் ஒரு பதிவொன்று கொஞ்ச நாளைக்கு முதல் போட்டிருந்தார் என்றால், எழுத்தாளர் சோபா சக்தியை பாராட்டுபவர்கள் எல்லாரும் உமனைசர்களாக இருக்கிறார் போட்டிருந்தார். அது என்ன உமனைசர்? அப்போ நான் அதுக்கு கீழே போய் ஒரு பின்னூட்டம் ஒன்று போட்டேன். அண்ணாச்சி, உமனைசருக்கு தமிழ் பதம் அல்லது தமிழ் சொல்லு பெண் பித்தன் என்று போட்டேன். அது கொஞ்சம் வைரலாக போய் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எடுத்து என்னிட்ட கேட்டிக்கிறோம், விளக்கம் கேட்டிக்கிறோம். அப்போ தான் நான் சொன்னேன், அதாவது தமிழ் சொல்லு, அதை ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தமிழ் சொல்லு இருக்குது. அப்போ இது ஒரு ஆபாசமான பதிவோ அல்லது பெண்கள் சம்பந்தமான பதிவு இல்லை, இது ஒரு கருத்தியல் சம்பந்தமான, அடிமை கருத்தியல் சம்பந்தமான ஒரு பதிவு என்ன சொல்லும்போது கன பேர் அதுக்கு சிரிப்பு போட்டுட்டு அது சம்பந்தமாக இன்னிட்ட எல்லாரும் அதை என்ன பெண் பித்தன் என்று சொல்லி கேட்க, நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன். என்னென்றால், இந்த சொல்லிலேயே பெண் பித்தனா என்னது, பித்து பிடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக அதுக்குள்ளேயே மயங்கி கிடக்கிறதோ அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவரையும் ஒரு பெண் பித்தனை தான் சொல்லணும். மோனிகா லூயிஸ்கியை தன்னுடைய பாலியல் இச்சைக்காக அவருடைய அந்த ரங்க செயலாளரோ அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு தன்னுடைய பாலியல் இச்சைக்காக வச்சிருந்த மனுஷன். அது மாதிரித்தான் சோபா சக்திக்கு, எழுத்தாளர் சோபா சக்திக்கு மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண் சம்பந்தமான கண்டனங்கள் அப்படியெல்லாம் சமூக வலைத்தளங்கள்லையோ அல்லது இலக்கிய பரப்புலையோ இருக்குது. அப்போ நாங்கள் சோபா சக்தி யாருன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளை விமர்சிக்கக்கூடியவர், அதாவது விடுதலை புலிகளை விரும்பாத ஒரு ஆள். அதே மாதிரி அசோக் ஜோஹன் கண்ணமுத்து அண்ணாச்சியும் விடுதலை புலிகளை மறுக்கக்கூடியதோ அல்லது விரும்பாத ஒருவர். நான் என்னத்துக்கு அசோக் ஜோஹன் கண்ணமுத்து அண்ணாச்சியை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், அவர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தவர். புலம்பெயர்ந்து பிரான்ஸில் வாழ்கிறார். அவர் நிறைய படிச்சிருக்கிறார், இந்த இசங்கள் குறித்தெல்லாம் படிச்சிருக்கிறார். தமிழீழ விடுதலையை கொண்டு மார்க்சியம் மற்ற தத்துவங்கள், புதுசாக வரக்கூடிய நவீன தத்துவங்களோடையெல்லாம் பொருத்தி பார்த்து பேசக்கூடிய ஒருவர். அதே மாதிரி அவர் விடுதலை புலிகளை எதிர்க்கிறார் என்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேறு விஷயங்களையும் நாங்கள் தவறாக பார்க்க வேண்டியது இல்லை. குறிப்பாக பெண்கள் தொடர்பான சம உரிமை, சமத்துவம், பெண்ணினுடைய அந்த உடலை கவர்ச்சியாக பாவிக்கிறது அல்லது ஒரு பெண்ணை ஒரு போக பொருளாக பாவிக்க, அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த மனுஷன் எதிரானால் அவர் சோபா சக்தியை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு முழு தகமையும் இருக்குது. சரிதான். அப்போ நான் விடுதலை புலிகளை நேற்று ஆதரிக்கிறேன், இன்னைக்கு ஆதரிக்கிறேன், நாளைக்கு ஆதரிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்போ எனக்கு ஒரு அரசியல் பார்வை ஒன்று இருக்குது. அது எப்படியான பார்வைன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அசோக் ஜோஹன் கண்ணமுத்து அண்ணாச்சி இந்த கையை பிடிச்சி சோபா சக்திக்கு கன்னத்தில் தட்டுறது எனக்கு ஒரு சின்ன விருப்பம் மாதிரி இதுதானே. ஒரு புலி எதிர்ப்பாளனை பிடிச்சி இன்னொரு புலி எதிர்ப்பாளனுக்கு அடி போடுறது, அது என்னுடைய உள்ளு அரசியல். அடி போடுறதுன்னா அது இல்லை, அது விமர்சிக்கிறது வைங்களேன், ஆக்கப்பூர்வமான விமர்சனம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை ஆராய்ந்து பார்க்கறது, ஆய்வு, ஆக்கப்பூர்வமான ஆய்வு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் சமூகத்தில் இப்போ போயின்னு இருக்கு. அண்மையில் நாங்கள் போன சனிக்கிழமை எடுத்த ஒரு காணொளி ஒன்றை யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வேற எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் பறை திருவிழாவுக்கு எடுத்த ஒரு காணொலியை, அதுக்கும் தொடர்பு இருக்குது. அது தொடர்ந்து தான் வாரன். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா தான் விளாங்க. அதை நான் பச்சையாக சொல்லல.
அவர் எடுத்து அந்த காணொளியை எடுத்து அதுக்கு விடுதலை புலிகளினுடைய இலட்சினை, அதாவது அந்த லோகோன்னு சொல்லக்கூடிய அதையும் போட்டு, அது சில ஆர்வக்கோளாரோ தெரியல, பச்சையாக இருந்தது ஜீப் ஒன்று அப்போ போட்டு அது வைரலாக போய் எல்லா இடமும் போய் சுற்றி கொண்டு வந்து அதுன்ட்டு அவருக்கு என்ன பின்னோக்கம் மட்டும் தெரியல. கண்ண பேரை தன் பக்கம் கவர்றதோ என்ன ஒன்று தெரியல. அப்போ அதுக்கு கீழே பலர் வந்து தங்களுடைய பின்னோட்டங்களை அதெல்லாம் எழுதினார். விடுதலை புலிகளினுடைய இலட்சணியை யாரும் பாவிக்கக்கூடாது என்று சொன்னால், அது விடுதலை புலிகளினுடைய இலட்சணை. அதை பாவித்த காரணத்துக்காக கடந்த காலங்களில் மரண உறுப்பு கூடி சாவு உறுப்பு கூடி விடுதலை புலிகளால் வழங்கப்படுத்தி இருக்கிறது. அது சம்மந்தமாக உள்ளுக்குள்ளே போகணும். அது தண்டனைக்குரிய குற்றம். விடுதலை புலிகளினுடைய கொடியை, அவர்களுடைய இலட்சணையை தவறாக பாவிப்பது மரண உறுப்புக்குரிய குற்றம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் இன்னும் ஒரு ஆட்களினுடைய உழைப்பையோ அல்லது அவர்களுடைய அந்த உயர்ந்த லட்சியத்தையோ வந்து தவறாக பாவிக்கிறீங்க. சரிதானே? அது பாவிக்கக்கூடாது. அது உங்களுடைய வணிகத்துக்கோ உங்களுடைய சுயதேவைக்கோ அல்லது சுய விளம்பரங்களுக்கோ எதுக்காகவும் வந்து கட்சிக்கோ பாவிக்கக்கூடாது. அது வந்து அது விடுதலை புலிகளினுடைய, சரிதானே? அது மகா குற்றம். ஆகையால் யாரும் எதிர்காலத்தில் அப்படி செய்யாதீங்க. அப்படியான லோகோக்களை அந்த கொடி வந்து இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ ஈகங்களுக்கு என்னுடைய இமயமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய இனிய உயிர்களை கொடுத்துருக்கணும். அப்போ அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நம்முடைய விதிஷா தளபதி பிரிகேடியர் விதிஷா வந்து ஆனரவை வெற்றி கொண்டு கொடியேற்றுற. அப்போ நம்முடைய தலைவர் பிரபாரன் வந்து ஆணுக்கு பெண் சமம் தன்னுடைய காலையில் எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழியிலேயே சம உடைமை, தன்னாட்சி, தமிழீழ விடுதலைக்காய் என் உயிர் உடல் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிதான். அப்போ பெண் உரிமையிலையும் வந்து விடுதலை புலிகள் வந்து இணையாக வந்து யாரும் வேண்ட இல்லை. அது வரலாற்றில் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கேவெல்லியன் என்று சொல்லி அவரை வந்து அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய நவீன தந்தை என்று சொல்லி போட்டுறாங்க. ஆனால் மேக்கேவெல்லியனை நம்முடைய யாருங்களுக்கு அறிமுகப்படுத்தினதோ தெரியல. அறிஞர் அண்ணாவோ அல்லது அமிர்தலிங்கம், செல்வநாயம் போன்ற முன் தலைவர்களோ தெரியல. அவர்களை எல்லாம் வந்து ஒரு நம்முடைய தத்துவத்துக்கு ஒரு மோசமான ஒரு மனுஷன் மாதிரி தான் அவரை சித்தரித்திருப்பினம். காரணம் வந்து அதில் நல்ல விஷயம் இருக்குது, கூடாத விஷயம் இருக்குது. ரெண்டையும் சொல்கிறேன். ஒன்று எங்களுடைய அறம் வித்தியாசம், ஐரோப்பியர்களுடைய அறம் வித்தியாசம். மாக்கேவெல்லியன் அதில் ஒரு இடத்துல சொல்லுவார் வந்து அரசை காப்பாற்றுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் மக்களை கொன்றாலும் பரவாயில்லை என்ற இதில் சொல்லியிருப்பார். எந்த புத்தகத்திலேன்னு சொன்னால் அவர் பிரின்ஸ்ன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது வந்து அவர் முந்தி ஆட்சியில் ஒரு அம்பாசிடர் மாதிரி இருந்தவர். பிறகு அந்த அரசு கவிழ்க்கப்பட்ட பிறகு இவர் அதிலிருந்து விலக்கப்படுறார். பிறகு தான் அஞ்ஞான வாசம் மாதிரி, அதாவது திரும்பவும் வந்து அரசுக்கு வர்றதுக்கான இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிற மாதிரி வருகிறது. அதே மாதிரி தான் ஜி பாப் வந்து தமிழ்நாட்டுக்கு வார வந்து போட்டு திருக்குறளை பார்க்குற. என்னடா நான் பார்த்த மேக்கேவெல்லியன் போன்ற இந்த தத்துவங்களை எல்லாம் கூட வந்து உலகத்தின் அவ்வளவு விஷயங்களுக்கும் அப்பால போய் எல்லாருடைய மக்கள் தத்துவமாக இருக்குதே என்று சொல்லி போட்டு தானே அதை எழுதி அதை மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலே வெளியிடும்போது முன்னுரையில் எழுதுகிறார். ஒரு பறை பூசாரி இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது இந்த முந்தி எழுதின அந்த காப்பியில் இப்பயும் இருக்குது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அது இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் படம் எடுத்து போட்டிருக்கிறார். பேராசிரியர் சூரிய சந்திரனோ அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அன்பு தமிழ் உறவுகளை வந்து நாங்கள் வந்து வரலாற்று வழி வந்த ஒரு மூத்த நாகரிகம் கொண்டவர்கள். அப்போ பெண்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் சம உரிமை இப்படியான விஷயங்களை வந்து அந்த காலத்திலேயே அதுக்கு பெண்களுக்கு அதை விட மேலான உரிமை கொடுத்து ஒரு வாழ்ந்த சமூகம். நாங்கள்லாம் வந்து பெண்வழி சமுதாயம் வந்து அம்மா தான் எங்களுக்கு தலைமையான இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. அப்பா வந்து பிறகு
ஐரோப்பியர்களும் ஆரியர்களும் வந்த அப்புறம் தான் ஆணாதிக்க வெறி வந்த பிறகுதான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வருது. அப்படியான விஷயங்கள் வந்த அப்புறம் தான் இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய சில வருத்தங்களோ அப்படியான விஷயங்களுக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் இருக்காம். பெண்களுக்கு குறைவாம் இன்றைக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் பெண்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டதுனால அந்த கல்வியல் அவைகளுக்கு மறுக்கப்படுறதுனால அல்லது டாக்டர்ஸ் அவையல் வரையில் அல்லது ஆய்வாளர்கள் வராதபடியாக அது பின்தங்கிட்டுது. ஆனால் இப்போ அது அவையிலும் வந்த பிறகு வந்து கொண்டு இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கையில் நாம் அறியாமல் 1-2 பேர் செய்கிற தவறால், அதாவது 100% ஒரு ஆட்கள் நாங்கள் மிகவும் உயர்ந்த பண்பாட்டோட இருக்கிறோம். என்னோட முட்டக்கூடாது இருக்கும்போது ஒரு சிலர், அதாவது ஒரு 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 பெரிய ஒரு குளத்துக்கு ஒரு 5% நஞ்சே போதும் அதை முழு குளத்தையும் நஞ்சாக்குறது தண்ணியை. கண்மணி இங்கே இருங்க சரிதானே? அதுபோலத்தான் ஒரு சிலர் செய்கிற சில வேலைகளை முழு தமிழினமும் செய்கிறதா நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆகவே எங்களுடைய அந்த உயர்ந்த பண்பாடு தலைவர் பிரபாகரன் அவர்கள், பேராசிரியர் துரைராஜா அவர்கள் இப்படியான நிறைய அறிவாற்றல் மிக்க மனிதர்களை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு கொள்கலனாக தமிழ் சமூகம் இன்னைக்கும் இருக்கிறதுன்றதுக்கு ஆதாரமாக தலைவர் இப்போதான் வாழ்ந்துட்டு போயிருக்க. சரிதானே? அப்போ நாம் அதுகளை எல்லாம் தேடி பார்க்கணும். சரிதானே? வாழ்தலின்னு நாம் இருக்கக்கூடியலும் நம்மனே அஞ்சோம்.